ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹரி தமிழ் கேமிங். இன்றைக்கி மஞ்சுளிகா ஹாரர் கேம் ப்ளே வீடியோவில் பார்ட் 2 ஸ்கூட்டர் எஸ்கேப் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஸ்கூட்டர் எஸ்கேப் எல்லா பாகத்தையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த ஹேண்டில் கிடைக்கவே இல்லை. அதனால் நம்ம லாஸ்ட் வரைக்கும் முடிக்காமல் பார்ட் 1 முடிச்சு பார்ட் 2ல் ஃபுல் எஸ்கேப்பாக போடணும்னு சொல்லி தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுதேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். இருங்க, கொலுசு ஒன்று கொஞ்சம் கேட்கு. இதெல்லாம் மொத்தம் நம்ம 5 நாள் தருவாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே ஸ்கூட்டர் எஸ்கேப், அப்புறம் ட்ரெயின் எஸ்கேப் மாதிரி சின்னதாக ஒரு வண்டி மாதிரி இருக்கும். இந்த மொத்தம் 2 எஸ்கேப் உண்டு. இந்த 2 எஸ்கேப்பில் எதனாலும் இப்போ நம்ம ஸ்கூட்டர் எஸ்கேப் பண்ணதோம். முதல் ஸ்கூட்டர் எஸ்கேப்புக்கு 2 டயரு, ஒரு ஹேண்டிலு, அப்புறம் ஸ்கூட்டர் கீ. இந்த மஞ்சளுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இது எப்படியாவது நான் வந்து டே 1லேயே முடிக்க பார்க்கேன். இருங்க, அவள் போட்டும். உங்களுக்கு பிடிச்ச கேம் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமை நான் போட்டுருந்தேன். இப்போ நம்மளுக்கு போக மட்டுக்கால சரிங்க, அவள் போட்டும். அது வரைக்கும் உள்ளே இருக்கும். கத்தா நம்ம கத்தலை கொஞ்சம் தூரம் போட்டால் அப்புறம் மறுபடியும் வெளியே போய் பின்னாடியே போகும் பொறுமையாக. மேலே போட்டோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டோம். இல்லை மறுபடியும் ஓடிந்து நம்ம அங்கே வெளியே போட மாட்டோம். இதில் மொத்தம் ஸ்கூட்டர் கீயை மட்டும் தேடுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாரும் ஒன்று இடத்துல அப்படியே இருக்கும். முதல்ல சவால் கண்டுபிடிச்சி ஒரு கீயை கண்டுபிடிக்கணும். அந்த கீயை கண்டுபிடிச்சி நிறைய டோர்கள்லாம் திறந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூமில் மட்டும் ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி போகும். அந்த அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்கூட்டர் எஸ்கேப் ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இதை போய் நம்ம எல்லாம் தப்பிக்கணும். எனக்கு ஒரு கோல் சவுண்ட் கேட்கு. அவன் போயிட்டா நினைக்காம அங்கே விரும்பி போகும். இங்கே சவால் இருக்கும். சவாலும் கீ ஒரு இடத்துல தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த இடம் மட்டும் மாறாது. மித்த ஸ்கூட்டர் கீ டயர்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சவால் எடுத்தாச்சு, கீ எடுத்தாச்சு. உங்களை விரும்பி ரூமை திறந்துடும். இந்த கீ அட்டாக்லாம் சூழாது, அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. இந்த பாத்ரூம் பெஸ்ட்டு தான். ஹேண்டில் பாருங்கள் எத்தனை அடக்காதுன்னு பார்த்துக்கணும். இது வேண்டாம், இதில் ஒன்றுமே இல்லை. அந்த பாறை பின்னாடியே மெஸ்பில் போகும். இப்போ நம்ம ஏற்ற ரூமில் போய் திறந்துட்டு ஸ்கூட்டர் கீ இருக்கா மட்டும் பார்த்துருவோம். மேலே போகிறோம் நல்லது. இந்த ரூமில் அவ்வளோ எதுவுமே கிடைக்காது, போகாதீங்க. இந்த ரூம் திறத்துக்கும். இந்த பெட்டியில் என்ன இருக்குது? ஆனால் அதிகமாக இங்கே ஒரு பெட்டி இருக்கும், மேலே ஒரு பெட்டி இருக்கும். இந்த 2 பெட்டியில் ஏதாவது ஒரு இதில் தான் ஸ்கூட்டர் கீ இருக்கும். மித்தபடி வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஹேக்ஸு, ஒரு ஹேமரு, இந்த 2 தான் மட்டும் முடியும். ஹேக்ஸு ஹேமர் இருந்தால் அந்த ரூம்குள்ளேயே போக முடியும். இந்த 2 மட்டும் இருந்தால் தான் நம்ம ஸ்கூட்டர் எஸ்கேப் ஈஸியாக பண்ண முடியும். அதெல்லாம் முதல்ல இப்போ இதெல்லாம் கிடைக்காதெல்லாம் விரும்பி போய் மேலே போய் போட்டு வந்துடும். இவங்க வர மாதிரி இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க, அவ்வளோ அங்கே வர வச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போவோம். மேலே போய் ஏதாவது இருந்தால் அதை போட்டு தேடும். இதை வரட்டும் முதல்ல. இது அண்டா. இப்போ நம்ம அந்த ரூமை திறந்தப்புறம் அதுலேருந்து அவள் ரொம்ப உக்கிரமாக இருப்பாள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வெளியே போட்டோம். அந்த கீயை மட்டும் வேறு ஏதாவது மேலே போகிறோம் பார்ப்போம். இதான் போகிறோம். அவர் கீழே அலையிட்டு நம்ம மேலே விரும்பி போவோம்.
நம்ம நேரத்துக்கு மேலே தான் பரவாயில்லவா? என்னக்கா நீ இந்த கேம் பிளேக்கு 1K லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து கமலா கேம் நான் போடுவேன். அவன் மேலே விட்டால் நம்ம இந்த ஒன் சைடு தான் போகிறோம். நம்ம இப்படி ஓடி போயிடும் மேலே. நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் வேலை இருக்குது. இங்கே வந்து எதுவுமே இல்லை. அவன் விரும்பும் போயிடும் அந்த சைடு. இப்போ நம்ம ரைட் சைடு தான் வேலை இருக்குது. இந்த இதுக்கு ஆக்ஸு தேவை. இங்கே தான் ஆக்ஸ் கிடக்குது பார்த்தாச்சு. சரி ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை உடச்சிரும். அவன் வரதுக்குள்ளேயும் இது கீழே எடுத்து கீழே போட்டானே விரும்பி எடுத்துரும். டக்குன்னு உட. சரி இதில் ஒளிஞ்சுக்கிட்டா வரைக்கு கரெக்டாக இங்கே தான் வருவான். ரெண்டாளோ அந்த கட்டில் இருக்குல்ல, அந்த கட்டில் தள்ளி விட்டு நம்ம உள்ளே போனால் ஒரு கீ வேணும். அந்த கீ இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்ல, அந்த கீயை வச்சுக்க வந்துட்டு உள்ளே போனால் ஒரு ஹேமர் வச்சு அங்கே ஒரு டோரை உடைக்கணும். எங்கள் போகிறலாம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே போகும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்காக போகும் முன்னாடி. இதை வந்து டிஃபிகல்ட்டில் வந்து நான் மீடியம் போட்டு தான் விளாடுவேன். ஹார்டில் போட்டு விளாட்னா கம்மன் பண்ணுங்க, ஹார்ட்லேயும் போட்டு விளாண்டோம். இந்த ஆக்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஆக்ஸுக்கே போட்டு நம்ம கீயே போய்ட்டு வந்துடுவோம். மறுபடியும் அதே மாதிரி ஓடி டக்குன்னு ஒழிஞ்சிடும். இந்த இதுக்குள்ளே இந்த கட்டை தள்ளி உள்ளே போகணும். இந்த உள்ளே போக முடியல, ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கிடும். லாக் ஆகுது பாருங்கள், மாட்டிக்கிட்டேன். டே 1லேயே முடிக்குன்னு பார்த்தேன். சரி விடுங்க, டே 2 வந்துட்டு. இந்த டே 2வில் கீழே ஒரு ஹேண்டில் பார் இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு நம்ம போவோம். நம்ம விறுவிறும் வரதுக்குள்ளேயும் போகும். கீழே ஒரு ஹேண்ட் பார் உண்டுல, அந்த ஏத்தால் அதை போய் எடுத்துகிட்டு மேலே போய் போட்டு வந்துடுவோம் ஒரே கையோட. இல்லை மடி கீழே வர தேவையில்ல. நம்ம ஹேண்டில் பார் மட்டும் தான் இப்போ கீழே இருக்கிறத வந்து மேலே தூக்கி போட்டுருவோம். அவன் மேலே தான் அலைஞ்சிட்டு இருக்கான் நினைக்கிறேன். இது பாத்ரூம் வேறு. இந்த ஹேண்டில் வாரான்னு நினைக்கிறேன். சவுண்ட் ரொம்ப இருக்குது. வாங்க டக்குன்னு போய் எடுத்து வந்துடும் ஹேண்டில் பாரு. இதுன்னு போகும். மேலே போய் போட்டு வந்துடும். வரமே சவுண்டு கேட்கு. போமா வாங்க போவோம். மேலே தான் அடையதான் நினைக்கேன். ஒழிஞ்சிவிடும். அவன் முதல்ல மேலே தான் அடையதான் நினைக்க. அவளை கீழே போட்டுரும். அப்புறம் நம்ம விரும்புகிற நிலத்துக்கு மேலே போட்டுரும். எங்கக்கா மஞ்சிடாக்கா வரலையா? வந்துட்டா. எங்கள் அவள் கீழே போகிற வெயிட் பண்ணும். கீழே போயிட்டோன்னா நம்ம வந்து போய் ஹேண்டில் போய் அந்த இதுக்கிட்டே போட்டுட்டு அப்புறம் ஸ்கூட்ரு டயரு, ஸ்கூட்ரு கீ, இந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சி ஒரு ஹேமர் கண்டுபிடிச்சா நம்ம வெளியே போயிடலாம். இந்த கேம் பிசிலே அவைலபிளாக இருக்குது, ப்ளே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடச்சா அந்த கேமை விளையாண்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அவர் அவங்க கீழே போய்ட்டா அவங்க விரும்பி போய் ஹேண்டில் போய் வச்சுக்க போகிறோம். இந்த கட்டெலாம் தள்ள முடியல. எதுவும் முதல்ல கீயை எடுத்துக்கிறோம். விரும்பி கீயை திறந்துட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், விரும்பி கீழே போக முடியாது. அப்போ கட்டில் தலையை மட்டும்தான் அவர் வந்துடக்கூடாது.
ஒளிஞ்சிரும். இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது. இங்கே உள்ளே வந்துட்டேன். அது மட்டும் சீலை மட்டும் கட் பண்ணிட்டேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மஞ்சுட்டாக வந்து ஒளியவே ரொம்ப நேரம் ஆகிட்டு. ஒரு இந்த ஹேண்டில் பார் எடுத்து கீழே போட்டு அப்படியே கீழே விழுந்துடும். இனிமேல் தான் வந்து ரொம்ப உக்ரமாக இருப்பான். போனால் கண்ணை பாருங்கள், ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். பாடியே ரோப்படுங்க வந்துட்டான். அவன் கண்ணை பாருங்க, ரெட் கலராக எட்டி போயிட்டா. அதனால் இனிமேல் ஒய்யாமல் இந்த சைடு வந்து போவோம். நம்மளும் கொஞ்சம் பார்த்து போகணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டிருக்கேன். அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது அடுத்தடுத்து நம்ம போய் தேடிட்டு வந்துடும். அது பண்ணி கீயை எடுத்துரும். கொஞ்சம் வரமா சவுண்ட் இருக்குது. வாங்க போவோம். இதுதான் பெரிய ஹாலு. இந்த ஹாலில் தான் ஸ்கூட்டர் டயர் ஒன்று கிடக்கும். நான் சொன்னோம்ல, இந்த அங்கே ஒன்று, இங்கே அங்கே ஒரு கீழே ஒரு பெட்டி, இங்கே ஒரு மேலே ஒரு பெட்டி இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் தான் ஸ்கூட்டர் கீ நிச்சயமாக இருக்கும். ஒன்று கீழே உள்ள பெட்டியில் ஸ்கூட்டர் கீ நிச்சயமாக இருக்கும். இந்த ரெண்டுலேயே தான் ஒரு இடத்துல தான் இருக்கும். அது மாதிரி சவல் வந்து அந்த மண்வெட்டி அந்த குழிக்கு பக்கத்தில் தான் எப்பயுமே கிடக்கும். கீ வந்து அந்த குழியில் தான் கிடக்கும் எப்பவுமே. இந்த ஹேமரு, ஆக்ஸு, டயரு, இந்த 3 மட்டும், அப்புறம் ஹேண்டில் பாரு, இந்த 4 மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கும். மற்றபடி இந்த கேம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி தான். இந்த இருக்கலாம் ஸ்கூட்டர் கீ ஒளிஞ்சிடும். இந்த வாரெல்லாம் போட்டும். இது போகும். இந்த கீழே எடுத்து போய் கீழே போட்டோம். அது முன்னாடி ஒளிஞ்சிக்கிடும். இதில் என்ன இவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்கன்னு சொல்லி நினைக்காங்க. பாய்ஸுன்னு கட் பண்ணி தான் போடுதான் நான். அடுத்தவங்களுக்கு அந்த ட்ரெயின் எஸ்கேப் மாதிரி வேணும்னா மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. அந்த எஸ்கேப் பண்ணிடுவேன். இங்கே தான் இருக்கா. இதை பார்த்தீங்களா, நம்ம எந்திக்கும் டக்குனு ஓடி வந்துருக்கோம். இங்கே தான் இருக்கா. போட்டும். அவன் ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேக்கால. இந்த மாதிரி வந்து பார்ப்பேன். ஃபிங்கர்ஸ் கட் பண்ணிட்டேனா. அவன் வந்து ஒய்யாமல் 120 பேர் இருந்தான். அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஏற்று ரொம்ப வந்துட்டான். இப்போ இங்கே இதாக இருக்கான் பார்ப்போம். நம்ம எதுவுமே இல்லை. எங்கள் ஏற்றால ஹேமரை மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் 8 போயிடும். ஹேமர் ரொம்ப முக்கியம். இனிமேல் நீ கீ தேவைப்படாதான் நினைக்க எதுக்கும் பார்க்கும். ஆனால் இனிமேல் நம்ம கீழே போக வேண்டாம். மேலே அலைஞ்சால் போதும். கீழே மட்டும் ஹேண்டில் பாக முடிஞ்சு அது மட்டும் 8 வந்து வச்சு அவ்வளோதான். வெளியே போவோம். பேய் இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் அதில் அந்த கேட்டை போய் உடச்சிட்டு வந்துடும். விறுவிறுன்னு போவோம். மஞ்சளுக்கா கீழே தான் அழைதான் நினைக்கேன். இல்லை இந்த தான் போகிறா. அப்புறம் நம்ம போகிற ரூமுக்கு தான் கரெக்டாக போகிறான். இருங்க, அவன் நம்ம இப்படி ஓடி போய் அவன் சுற்றி வரதுக்குள்ளே ஸ்லோவாக இந்த சைடு வந்துடுவோம். அவன் செல்லு லேக் ஆகணும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த தான் போகிறான் பாருங்க. அவன் கொஞ்சம் தள்ளி போட்டால் அப்புறம் போயிடும். அவள் கீழே பின்னா இன்னும் கொஞ்சம் வசதி. கீழே தான் போகிறான் நினைக்கேன். ஆமாம் கீழே தான் போகிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவள் கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் போய் ஹேமர் மட்டும் உடச்சிட்டு விருன்னு டயர் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சோம்.
கீழே போயிட்டா அவங்க வேகம் போகும். இப்போ அந்த கேட்டை போய் வேகமாக உடச்சிட்டு அவ்வளோதான். இப்போ விறுவிறுன்னு மேலே போய் டயரை மட்டும் எட்டு போட்டு ஹேண்டில் பாரை போட்டு கீயை போட்டால் அங்கே வெளியே அவ்வளோதான் போயிட்டோம். முதல்ல அவன் இங்கே உள்ளே வந்தது உங்களுக்கு தெரியுமா கதை? இவன் தனியாக ராத்திரி குடிச்சிட்டு இங்கே போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணுவான். அந்த யூரின் பாஸ் பண்ணுற இடம் தான் அந்த மஞ்சுளிக்கா அடைச்சி வச்ச ஒரு இடம். அந்த அடைச்சி வச்சு வந்து ஒரு லெட்டரை தான் அடைச்சி வச்சுருக்கான். நீங்கள் சவுண்டு இருக்குது. ஒரு லெட்டரில் தான் அடைச்சி வச்சுருக்கான். அந்த லெட்டரை போய் மஞ்சுளிக்கான்னு போட்டிருக்கான் அந்த லெட்ரு. இப்போ அந்த லெட்டரில் போய் யூரின் பாஸ் பண்ணி அந்த லெட்டரே அழிச்சிருந்தான். அப்போ அழிச்சப்பறம் மஞ்சுளிக்கா வந்து ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆனப்பறம் நம்மளை அடைச்சி உள்ளே வச்சிருது. இப்போ அந்த மஞ்சுளிக்கா வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறது தான் கான்ஸ்டன்ட். இப்போ அவன் நினைப்பான் ஒரு ஒன்று கடிச்சது குத்தமாப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்ன இன்னும் வரல. ஆனால் முதல்ல இங்கே தான் வருவா எப்போ இருந்தாலும். நம்ம அழகாக ஒரு பேருக்கலாமோ ஸ்ட்ரைட்டாக. இந்த வர சவுண்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டால நம்ம சேனலில் புதுசாக பார்க்காம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபோட பண்ணலாம், லைக் ஆச்சு பண்ணிட்டு பாருங்கள். விருதுன்னு போகும். அவள் அனுசரி போயிட்டான். அவங்க வந்து ஏதாவது பொருளை கீழே வந்தாலும் ஓடி வருவாள். அது மாதிரி அவள் ரொம்ப க்ளோஸ்அப்பாக போனால் மட்டும்தான் அவளுக்கு சவுண்டு கேட்கும். மற்றபடி அவள் கொஞ்சம் தூரத்தில் அப்படிலாம் தான் நம்ம கண்டுக்கிட்டே மாட்டான். அவன் தைரியமாக போகலாம். நீங்கள் இன்னொரு டயர் மட்டும் இன்னொரு டயர் இந்த இது பெட்டு பத்து தான் நினச்சி எடுத்து வந்துடும். விறுவிறுன்னு போவோம். அந்த சைடு தான் போயிருக்கா. ஒரே டைமில் இப்போ ஸ்கூட்டருக்கு இந்த டயர் எல்லாத்தையும் எப்படி அங்கே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேகமாக போகும். அவன் மஞ்சளிக்கா இந்த பின்னாடி வாரா, அந்த சைடு தான் போகிறான். அவன் வந்து டயருக்கு வச்சிரும். அப்புறம் ஹேண்டில் பார் செக் பண்ணி பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ ஸ்கூட்டர் கீ மட்டும்தான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரமா சவுண்ட் இருக்குது. இந்த லேகாக தான் மடிச்சுக்கோங்க. அவன் விடுன்னு போகும். ஸ்கூட்டர் கீயை மட்டும் வந்துடும் வேகமாக. எட்டு வந்தப்பறம் சவுண்டு கேட்டு எப்படி இருந்தாலும் ஸ்கூட்டர் கீ எடுத்தாலே அதை துரத்திட்டு விடுன்னு போய் நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அந்த ரூம்குள்ளே போனோன்னே அவ்வளோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும், ஒரு சிக்னல் மாதிரி. அது சத்தத்தை வச்சு ஓட்டி வந்துடுவோம். அப்புறம் தப்பிக்க போகிறோம். ஸ்கூட்டருக்கே மட்டும் போட்டால் அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு ரூபா பாருங்க ஓட்டி. சவுண்டு கேட்கு. நான் வாரதான் நினைக்கிறேன். வந்து ஸ்கூட்டரை பார்ப்பாங்கள பாரு. இந்த பார்க்காலோ இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் அமைச்சாலும் ஒயாமல் வந்து இந்த ரூமையே பார்த்துட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் போன அப்புறம் வந்து போய் வெளியே போய் ஸ்கூட்டர் கீயை மட்டும் போட்டால் எஸ்கேப். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தள்ளி போட்டோம். அப்புறம் கடைசி எடுத்து கொண்டா முதல்லேருந்து மேலேருந்து கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். வாங்க வெளியே போவோம். விரும்பி போட்ட ஸ்கூட்டர் கீயை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு கேம் பிளே சந்திப்போம். பாய். மஞ்சுளிக்கா அக்கா பாய். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தோன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேம் பிளே அடுத்த கேம் பிளேயில் சந்திப்போம். பாய்.